எங்களுடைய கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் எங்களோட பிறப்பை 4 செவத்துக்குள்ள, அதுவும் கருவில் நாங்களே கொண்டுட்டோம். எப்படி கல்யாணம் பண்ணலாம்? தெரியல. தெரியலையா? ஏய், பேசாமல் நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணலாமா? ஓடி போகிறத பற்றி மட்டும் பேசாத. நான் MBA முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். வீட்டில் சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணணும். ம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. 40 நாட்களுக்கு பிறகு. காலேஜ் போலையா? போல. இது என்ன? அது நேற்று ஆஃபீஸில் அடிபட்டுருச்சு. சரி, நேற்று ஈவினிங்லேருந்து ஏன் மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது? அது ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே நேற்று. பார்ட்டி இங்கே தான் கொடுத்தான். அந்த லூஸு எல்லாரோட மொபைலும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷம். இதை கேட்க வாங்கி வந்த நீ? ஆமாடா, 10 நாளாக கால் பண்ணி இதை தான் சொல்லிட்டு இருந்தேனா? சரி, எதுக்கு இப்போ கோவப்படுற? ஏன்டா கேட்க மாட்டேன்? சரி இரு. இப்போ என்ன? இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்கிறத முதல்ல கேளு, அப்புறம் போகலாம். சரி சொல்லு, என்ன? என் ஃப்ரெண்டு ஸ்னேகா ஃபைனல் இயர் MBBS பண்ணுறாள். நேற்று மார்னிங் கால் பண்ணி என் ப்ராப்ளத்தெலாம் சொன்னேன். அவள் தான் நேரில் மீட் பண்ணி பேசிக்கலான்னு சொல்லிட்டா. மீட் பண்ண? மீட் பண்ணேன். அப்போ தான் உனக்கு கால் பண்ணேன். நாட் ரீச்சபிளே போயிட்டு இருந்தது. சரி, அதை விடு. மீட் பண்ணப்போ என்ன சொன்னா? நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் ப்ரெக்னன்சியாக இருக்கணும்னு நினச்சி ப்ரெக்னன்சி கிட்டும் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. வீட்டில் போய் உடனே செக் பண்ணி பார்க்க சொன்னான். பாசிட்டிவ்னு வந்தால் டேப்லெட் போட சொன்னான். நெகட்டிவ்னு வந்தால் என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்க்க சொன்னான். அம்மா, அந்த டேப்லெட் எதுக்கு? நான் அதெல்லாம் கேட்கல. டேப்லெட் போட்டு வேலை செய்யலைன்னா அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். அபாட்டா? டேப்லெட் ஒர்க் ஆச்சுன்னா ரொம்ப வயிறு வலிக்கும், ரொம்ப ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டா. இப்போ கூட விட்டு விட்டு வலிக்குது. அதான் நான் காலேஜ் கூட போகாம இங்க வந்திருக்கேன். ஏய், அழுகாதம்மா. ரொம்ப பயமா இருக்குடா சாய். அழுகாதம்மா. நான் தான் கூட இருக்கேன்ல. ரொம்ப வலிக்குதுடா சாய். சாய் சாய், சொல்லுமா. ரொம்ப ப்ளீட் ஆகுதுடா. பேக்ல பேட் இருக்கும், எடுத்துட்டு வாயேன். சரி இரு, எடுத்துட்டு வரேன். வா சஞ்சு, படுத்துக்கோ. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? நீ மட்டும் போதுடா. ஹாஸ்பிட்டலுக்காவது போகலாமா? எதுக்கு இப்போ அழுகுற? ஏய், பயப்படாத, இருக்கேன்ல கூட. பிளட்டோட ஏதோ ஃபைட்டா வந்துச்சு. அதான் பயமா இருக்கு. ஒன்றும் இருக்காது. ஐ திங்க் அது ஃபீட்டஸ்ட் நினைக்கிறேன். என்னடி சொல்கிற? வேற சாய் இரு பார்க்காத. இரு. பார்க்காத.
பார்க்காதடா. பார்க்காத. இருடி. சாய். சாய் வேணா பார்க்காதடா. சொல்லியிருந்தா வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லடி. எதுக்குடி இப்படி அவசரப்பட்ட? உடனே எப்படிடா கல்யாணம் பண்றது? நீயே யோசிச்சு பாரு. என்னன்னு பேசுறது? ஏய், நான் பிரெக்னன்சியா இருக்கேன்னு சொல்வியா? இல்ல ஒன்னும் சொல்லாம 2 பேர் வீட்லயும் புரிய வச்சு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்றதுக்குள்ள என் நிலைமைய கொஞ்சம் பாரு. நீயும் நிலைமையில இருந்து யோசிச்சு பாப்ப நினைச்சு எல்லாம் ஏன் தப்புதான்டா. இப்போ இவ்வளோ பேசுகிறேலடி, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு என் கூட படுத்த? அப்போவே முடியாதுன்னு போயிருக்க வேண்டியதானே? ஆமாடா ஆமா, நான் ப்ராஸ்டியூட் தான். ஏன்னா அதான் உன்கிட்ட வந்து எனக்கு கொடுத்தேன் பாரு, அதான் உன்கிட்ட வந்து புலம்புறேன். போடா. ஒரு பக்கம் நான் உன்னால தாய்மை அடைஞ்சிட்டு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல நம்ம குழந்தைய கொண்டுட்டோமே நினைக்கும் போது முடியலடா, முடியல. நீ இப்படி பேசுறதுக்கு பேசாம என்னையும் சேர்த்து கொண்டுடா. இது மாதிரி சம்பவம் நடக்கிறது நம்ம நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல.